போச்சு. இந்த துனியால வாழ வேண்டுமா? மாலத்தான பிறந்தோம், நிழல் தரும் பூமி இது. இங்க என்னத்தை சேர்த்து வச்சிருக்க? 5 நேரம் தொழுகிற, அது அல்லாஹ் காட்டிய கடமை, அல்லாஹ் காட்டிய தேவை என்ன? ஒரு தூய்மையான நேர்மையான நேரிய முறையில் செல்கிறாயே, அவனுக்கு இந்த நேரிய வழி கொடுத்த இறைவனுக்கு நீ ஆற்றிய சேவைகள் என்ன? அதை சொல்லு. 5 நேரம் தொழுவேன், ஜக்காத்து கொடுத்தேன், ஹஜ்ஜுக்கு போனேன், ரைட், நோன்பு வச்சேன், ரைட், அதெல்லாம் ரைட், அதெல்லாம் டியூட்டிஸ். பட் வாட் இஸ் யுவர் சர்வீஸ் டு யுவர் காட்? What is your service? One single service. Any Muslim? No. You have never done a service. Neither you have gone for your brother when he was in English. சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை போய் தட்டி பார்த்தாயா? பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது போய் அரவணைத்தாயா? அதுதானே இறைவனுக்கு நீ ஆற்றுகின்ற தேவைகள். இதெல்லாம் கடமைகள். அந்த கடமை பன்றி, நாய், செடி, கொடி அத்தனையும் செய்கின்றது. நீ இறைவனுக்கு ஆற்றிய சேவைகள் என்ன? உன்னுடைய duties to God, service to God. உனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. காரணம், உனக்கு மார்க்கமே முழுசா இல்ல. நீ வேஷத்துக்காக மார்க்கம் போட்டுக்கிட்டு, மார்க்கத்துக்காக ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துற. இது முனாபித்தனமான வாழ்க்கை. மறுமையில் இது உனக்கு பலனளிக்காது. சத்தியமான உண்மை. எந்த உலமாவனா சத்தியமான உண்மை. என்ன தியாகம் பண்ண நீ சொல்லு. என்ன தியாகம் பண்ண? ஒரு 10 ரூபாய் எடுத்து, இறைவா உன் முகபத்தை பெற இந்த நோயாளியை சென்று போய் கண்டு வந்தேன், அப்படி கொண்டு ஆஸ்பத்திரியில் கொடுத்தியா? இறைவா யாரோ ஒருத்தர் நோய்க்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட டாக்டர்கிட்ட கொண்டு விட்டேன்டியா? ஒரு சேவை. நீ என்ன நினைக்கிற? உன் பொண்டு பிள்ளைக்கு வந்தாதான் உனக்கு மார்க்கத்துக்கு வந்த மாதிரி நினைக்கிற. வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா? அஸ்தகஃபிருல்லாஹ், வராமல் இருக்கட்டும். வந்த நிலை வந்த போது உனக்கு கையண்ட ஒரு கை கூட இல்லாமல், ஒரு கை கூட இல்லாமல்